சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைச்சர் பொன்முடியை கைது செய்வதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் நீதிமன்றத்திற்காக வருகை புரிந்துள்ளனர். தற்போது என்ன தீர்ப்பு வெளியாகும் என்பதை குறித்து தமிழக அரசியல் வட்டாரங்களிலேயே மிக பெரும் எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். என்னதான் நடந்தது நீதிமன்றத்தில் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக கூறியுள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகியுள்ளனர். ஏற்கனவே அவரது காரில் இருந்து தேசிய கொடியானது அகற்றப்பட்டது. அரசு கொடுக்கப்பட்ட காரில் வராமல் அவர் தனியாக காரில் வந்துள்ளார். இனிமேல் அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அமைச்சர் பொன்முடிக்கு ரத்தாகி இருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி நீதிமன்ற வளாகத்தில் அறை எண் 46 தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவும் தீர்ப்பு வந்தவுடன் அமைச்சர் பொன்முடி கைது செய்வதற்காகவும் தமிழக காவல்துறை தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இன்னும் அமைச்சர் பொன்முடியின் பதவியானது ராஜினாமா செய்யப்படாமல் இன்னும் அவர் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராகத்தான் பதவியில் நீட்டித்துக் கொண்டிருக்கிறார். இன்று தீர்ப்பு வந்தவுடனேயே அரசாணை வெளியிட்டு அமைச்சர் பொன்முடியின் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்படும் எனவும் பேசி வருகின்றனர். மேலும் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை காலம் 3 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடும். அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்களில் அனைவரும் பேசியுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை குறித்து தகவலானது வெளியாகிவிடும். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரை இழந்ததால் இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் அமைச்சர் பொன்முடி திமுகவின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய என்ஆர் இளங்கோ அவர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அதாவது தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக தண்டனை காலத்தை நிறுத்தி வைப்பதற்காக வாதாடுவதற்காக திமுக வழக்கறிஞர்கள் தயார் நிலையில் வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இன்னும் 1 மாதத்திற்கு தண்டனைகளை நிறுத்தி வைத்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதனால் தண்டனை காலத்தை நிறுத்தி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக திமுக வழக்கறிஞர்கள் தற்போது தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் பொன்முடிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் திமுக வழக்கறிஞர்கள் தண்டனையை நிறுத்துவதற்கான வேலைகளையும் செய்வதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் பொன்முடிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். உடனுக்குடன் நிகழக்கூடிய நியூஸ் அப்டேட்டுகளை பெற மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.